இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நம்முடைய பிரதிநிதியாக நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதல்கள் யாவையும் சுமந்தவராக ஏற்றுக்கொண்டவராக தேவனுடைய பாரபட்சமற்ற தண்டனையை அனுபவித்தவராக தம்மையே பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தவராக தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி தம்முடைய சரீரத்தை பாடுகள் நிந்தைகள் அவமானங்களுக்கு ஒப்பு கொடுத்தவராக அந்த கேடு அடைந்தவராக விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நமது நிமித்தம் சிலுவையிலே தொங்கினார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் கதறுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனம். பிதா சொல்வதையே நான் சொல்லுகிறேன். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே செய்கிறேன் என்றும் என் பிதா எனக்கு செவி கொடுக்கிறார், என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். ஏன் என் தேவனே என்று ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. பிதாவை என்று அழைக்காதபடிக்கு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்தவராக நம்முடைய பிரதிநிதியாக ஒரு பாவியாக சிலுவையிலே தொங்குறதுனால பிதாவை என்று அழைக்காதபடி நமது நிமித்தம் என் தேவனே என்று அவர் அழைக்கிறார். அந்த மனுக்குலத்தை மீட்டு எடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் விட்டு வைக்காதபடிக்கு நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். இங்கு திருத்துவம் நிலை குலைந்து போகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே உலகத்தின் பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டதுனால அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டவராக பாவியாக சிலுவையிலே தொங்கினதுனால பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவரும் அவரை விட்டு விலகினார். தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறத பார்க்குறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே எங்களுடைய பிரதிநிதியாக எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வரவேண்டிய தண்டனையெல்லாம் நீர் சுமந்தீர். பிதாவினாலே கைவிடப்பட்டவராக சிலுவையிலே தனிமையிலே தொங்கி எங்கள் நிமித்தம் நீர் எல்லா பாடுகளையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டீரே. நம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் சிந்து நம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு உண்டு. நாங்கள் பிதாவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நீர் கைவிடப்பட்டீர். நாங்கள் வாழ்வதற்காக நீர் எங்களுக்காக மரித்தீர். எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போனது. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் அவமானங்கள் நிந்தைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. பிதாவோடு கூட நாங்கள் நித்திய காலமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீர் பிதாவை விட்டு பிரிந்து எங்களுக்காக பாவியாக சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுத்தீரே. எங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுக்கான மீட்கும் பொருளை நீர் கொடுத்தீரே. அந்த மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. இதை நாங்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்கடினங்கள் எல்லாம் மாறும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.